இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 4 ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 4.2ல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்துருச்சுன்னா சர்க்கிள் வரைகிறது, அதாவது சர்க்கிள் எப்படி வரைகிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த செகண்ட் சம்மில் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கிள் வரைய நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சால் நம்ம சர்க்கிள் வரைஞ்சிரோம். இதான் சென்டராக வச்சுக்கிட்டு இது ரேடியஸ்னால் நம்ம காம்பஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருவோம். அது சர்க்கிள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் இப்போது 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரேடியஸ் கொடுத்தா சென்டர் 2 சர்க்கிளுக்கும் சேம் சென்டர் தான் இருக்கணும். ஒரு சர்க்கிளை வச்சு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் போட முடியாது. 2 சர்க்கிள் இருந்தால் தான் அந்த 2 சர்க்கிளுக்குமே சென்டர் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கும். ரேடியஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ 2 ரேடியஸ் கொடுத்தா நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த வித் ஆஃப் த ஈச் சர்க்குலர் ரிங். சர்க்குலர் ரிங்னா என்ன, இந்த 2 சர்க்கிள்ஸ் இருக்கா, இந்த கேப் இந்த ஏரியா தான் என்னது சர்க்குலர் ரிங். ஓகேயா? இப்போ நம்ம இந்த செலட்டோப் எடுத்துக்கிட்டோன்னா இது இன்னர் சர்க்கிள், இது வந்து அவுட்டர் சர்க்கிள். இந்த 2 சர்க்கிளுக்குள்ள கேப் இருக்கா, இந்த ஏரியா தான் என்னது சர்க்குலர் ரிங். ஓகே, இந்த சர்க்குலர் ரிங்கோட வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித்துனா என்னென்னா இந்த இதில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போ இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இதுதான் அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ். இதிலிருந்து இன்னர் சர்க்கிளோட ரேடியஸை சப்ராக்ட் பண்ணால், அதாவது சப்ராக்ஷன் பண்ணால் இந்த லென்த்து கிடைக்கும். இதுதான் என்னது வித்து. அப்போ இந்த ரேடியஸ் மைனஸ் இந்த ரேடியஸ் பண்ணால் இந்த வித்து கிடைக்கும். கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் டயக்ராம் வரையணும். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு ரஃப் டயக்ராம் வரையணும். இதை கொஞ்சம் நீட்டாக வரையணும். நம்ம ரஃப்பாக தான் வரைகிறோம்னு சொல்லி சும்மா சர்க்கிளை போடக்கூடாது. கையை வச்சே போட்டால் ஒழுங்காக வராது. ஏதாவது ஒரு திங்ஸை யூஸ் பண்ணி தான் போடணும். காயின் யூஸ் பண்ணலாம், இல்லை பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற எந்த திங்ஸைனாலும் நம்ம யூஸ் பண்ணி டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது இன்னர் ரேடியஸ் இல்லை, ஸோ இன்னர் ரேடியஸ்க்கு இதை வச்சு சர்க்கிள் உள்ளே போட்டாச்சு. அவுட்டர் ரேடியஸ் வச்சு இன்னொரு சர்க்கிள் போடணும்ல, அது வெளியே இதை வச்சு இப்படி போட்டுடலாம். இப்படி சர்க்கிள் ஈஸியாக போடுற மாதிரி உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் செலட்டோப் இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இதில் சென்டர், இது சென்டரை நம்ம ஓன்னு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு, 3 சென்டிமீட்டர். அதாவது 2 இதுலேயும் ரேடியஸ் தான் கொடுத்துருக்கா இல்லை டயாமீட்டர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். எப்போவுமே சர்க்கிள் வரையும் அப்படின்னா டயாமீட்டர் கொடுத்துருக்கா ரேடியஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மாலர் வேல்யூ, இது ஸ்மால் வேல்யூ 3 தான் ஸ்மால் வேல்யூ. ஸோ இதான் இன்னர் ரேடியஸ், ஸ்மால் வேல்யூ தான் இன்னர் ரேடியஸாக இருக்கும். இது R1. இதில் இருந்து இந்த லென்த் என்னது OA, அதனால் நம்ம இதில் ஏ மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் வந்து அவுட்டர் ரேடியஸ் செகண்ட் சர்க்கிளுக்கு போகுது. இது எவ்வளோ 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டர்னு எழுதிட்டு இந்த லென்த் என்னது O, இது B, இதுக்கு ஏன்னு போட்டோன்னா இது B. ஸோ இவ்வளோ மார்க் பண்ணியாச்சா, சென்டர் O, AB, லென்த்து மார்க் பண்ணியாச்சு. இப்படி நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சா அதுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கொடுக்கணும். சாதாரணமாக ரஃப் டயக்ராம் வரைகிறேக்கே. ஸோ என்றைக்கும் ஜாமெண்ட்ரியில் நம்ம டயக்ராம் வரைகிறோன்னா கண்டிப்பாக ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு தான் மெயின் டயக்ராமுக்கே வரணும். ரஃப் டயக்ராம் வரையலைன்னா 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் எப்போவுமே சர்க்கிள் வரையணும், சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இதுதான் என்னது O மார்க் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் காம்பஸ் எடுப்போம். 3 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுக்கணுமா, ஸோ இதை எடுத்துக்கலாம். 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும், நீடில் இங்கே 3ல் இருக்கணும். 3 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. டயக்ராம் வரையலாமா. காம்பஸ் இந்த பென்சில் அசைகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இங்கேயும் அசையக்கூடாது. இதையும் டைட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா டைட் பண்ணிட்டு தான் பிடிக்கணும். பிடிச்சா தான் சர்க்கிள் ஒழுங்காக வரைய முடியும். இல்லை ஃபஸ்ட்டில் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஆகாது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் லென்த்தில் தான் நம்ம சர்க்கிள் வரைஞ்சிட்ருக்கோம். கையை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள், நோட்டெல்லாம் ரொட்டேட் பண்ண வேண்டாம். இந்த டாப்பில் பிடிச்சி வரைஞ்சிறதே பெட்டராக இருக்கும். இல்லைன்னா 3 சென்டிமீட்டரில் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. வரைஞ்ச உடனே மார்க் பண்ணிடணும். அப்புறமா மார்க் பண்ணுவோன்னு விட்டுறக்கூடாது, மறந்துடும். ஏன்னா இந்த மார்க் கண்டிப்பாக பண்ணணும். 3 சென்டிமீட்டர் தானே, உடனேனா தான் 3 சென்டிமீட்டர்னு கரெக்டாக மார்க் பண்ணுவோம். இதில் ஏ மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்க்கிளுக்கு 5 ரேடியஸ் தானே, ஸோ 5 ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் எடுத்துடலாம். 5 சென்டிமீட்டர்னால் நம்ம 0வில் இருந்தால் எடுக்கணும்.
நம்ம வந்து இப்போ வந்து 1லேருந்து எடுக்கோன்னு சொல்லி 5 வரை எடுக்கக்கூடாது. 0லேருந்து தான் எடுத்து 5ல் வரும். 5 சென்டிமீட்டர் இருக்கா? இப்போ சர்க்கிள் வரைஞ்சிடலாம். 5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு சர்க்கிள் வரைவோம். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அவுட்டர் ரேடியஸ் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணிடலாம். 5 சென்டிமீட்டர் தானே இது பி. அப்போ இந்த சர்க்குலர் ரிங்கோட வித் எவ்வளவா கிடைக்குதும்? 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் இந்த லென்த்து 2 சென்டிமீட்டர். இதான் சர்க்குலர் ரிங்கோட வித்து 2 சென்டிமீட்டர் இருக்கா? இதான் லாஸ்ட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுனதுக்கப்புறம் எழுதிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், draw a rough diagram and mark the given measurements. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ரஃப் டயக்ராம் தானே வரைஞ்சோம். draw a rough diagram. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அந்த ரஃப் டயக்ராமில் இந்த மார்க்லாம் இந்த மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணோமா? 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு. ஸோ மார்க்னால் குறிக்கிறது. கிவன் மெஷர்மெண்ட்ஸ்னால் கொடுக்கப்பட்ட அளவுகள். கொடுக்கப்பட்ட அளவை குறித்தோமா? அதான் மார்க் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், டேக் எனி பாயிண்ட் ஓ. ரஃப் டயக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் மெயின் டயக்ராம் வரைய வரும். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம சர்க்கிள் வரைனா சென்டரை தான் எடுப்போம். ஸோ மார்க் எனி பாயிண்ட் ஓனாலும் இருக்கலாம், இல்லை டேக் எனி பாயிண்ட் ஓனாலும் ஓகே. அந்த ஓவை நம்ம எதா மார்க் பண்ணுறோம்? சென்டராக தான் மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் இட், அதை மார்க் பண்ணுறோம். ஆஸ் த சென்டர்னா மையமாக. ஓகே, அதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், வித் ஓ ஆஸ் சென்டர்னா ஓவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். அதான் ஓஏ. நம்ம எவ்வளோ வரைஞ்சோம்? ஓஏ வந்து 3 சென்டிமீட்டர்னு வரைஞ்சோம். 3 சென்டிமீட்டர் தானே? 3 சென்டிமீட்டர். வித் ஓ சென்டர் அண்ட் draw a circle of radius. ரேடியஸ் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அதுதான் ஓஏன்னு வைக்கிறோம். ட்ரானா வரைஞ்சோம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சோமா அந்த ரேடியஸில். நெக்ஸ்ட்டும் ஓவர் சென்டராக வச்சு என்ன வரைஞ்சோம்? அனதர் சர்க்கிள் வரைஞ்சோமா? draw a circle of radius ஓபி. என்னது? 5 சென்டிமீட்டர் எடுத்தோமா? ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர், செகண்ட் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் எடுத்தோம். அதான் இதில் போட்டிருக்காங்க. வித் ஓ as சென்டர் அண்ட் draw a circle of radius ஓபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கிள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அதான் இதில் எழுதியிருக்கோம். தஸ்னா ஆகவே த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் C1 C2 நம்ம போட்டோமா? போடல. இது C1, இது C2. ரஃப் டயக்ராம்லையும் போட்டுக்கலாம். வேணால் C1 C2. C1 C2 தான் கிவன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் C1 and C2 ஆர் drawn, வரையப்பட்டது. வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட்டு வித்னா ஓபி மைனஸ் ஓஏ. ஓபி என்னது? 5 சென்டிமீட்டர் மைனஸ் ஓஏ 3 சென்டிமீட்டர். 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2. அப்போ வித் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். ஃபைனல் ஆன்சர் வித் 2 சென்டிமீட்டர். இல்லை வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் 2 சென்டிமீட்டர்னு போடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமும் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர் ரெண்டுமே ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். ரஃப் டயக்ராம். ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஸ்மால் வேல்யூ எது? 3.5 தான். ஸோ அதான் என்ன ரேடியஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். என்ன ரேடியஸ்? ரஃப் டயக்ராமில் வரைகிறோம். ஏதாவது ஒரு திங்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸுனால உள்ளேயும் வரையணும், வெளியேயும் வரையணும். 2 சர்க்கிள்ஸ் வரையணும். ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இன்னர் ரேடியஸ் எவ்வளோ? 3 சென்டர் ஓ தானே? 3.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அவுட்டர் ரேடியஸ் 6.5 சென்டிமீட்டர். இது ஏ, இது பி. அப்போ தானே ஓஏ ஓபின்னு வரும். நெக்ஸ்ட்டு மெயின் டயக்ராம் வரையலாம். காம்பஸில் 3.5 சென்டிமீட்டர் எடுக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சென்டரை மார்க் பண்ணுவோம். ஓன்னு மார்க் பண்ணிக்கலாம். காம்பஸில் 3.5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த நீரில் ஓலை வச்சுட்டு 3.5 சென்டிமீட்டர் வரைஞ்சிடலாம். காம்பஸ் கொஞ்சம் ஆடாத மாதிரி வச்சு சர்க்கிள் வரைஞ்சால் தான் கரெக்டாக வரும். 3.5 சென்டிமீட்டரில் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. மார்க் பண்ணிடலாம். 3.5 சென்டிமீட்டர். இதுவோ இந்த மெஷர்மெண்ட் ஏ.
நெக்ஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிள் வரைய ரேடியஸ் 6.5 சென்டிமீட்டர் தானே. காம்பஸில் 6.5 சென்டிமீட்டர் எடுத்துடலாம். 6.5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. ஜீரோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண அந்த நீடில் இருக்குல்ல, அதை ஜீரோவில் வைங்க. இங்கே 6.5 இருக்கா, இதை டயக்ராம் வரைஞ்சிடலாம். அவுட்டர் ரேடியஸ் சர்க்கிள் தானே. ஸோ சென்டரை வச்சுட்டு இது கொஞ்சம் மார்ஜினுக்குள்ளே போகுது. நீங்கள் கொஞ்சம் மார்ஜினுக்கு இந்த சைடு வச்சு வரைஞ்சால் நல்லாயிருக்கும். நோட்டை திருப்ப வேண்டாம், காம்பஸை மட்டும் மேலே டாப்பில் பிடிச்சிட்டு சர்க்கிள் வரைஞ்சால் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் மார்ஜின் உள்ளலாம் வராத மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் மார்ஜினே போட்டிருக்க வேண்டாம். நீங்கள் வரைகிறது இப்படி மார்ஜினுக்குள்ளே வரக்கூடாது, இந்த ரஃப் டயக்ராம்குள்ளலாம் வரக்கூடாது. கொஞ்சம் கீழே தள்ளி வரைஞ்சால் நல்லாயிருக்கும். நான் ஸ்பேஸ் வேணுங்கிறதுனால கொஞ்சம் மேலே ஏற்றி தள்ளிட்டேன். இது ரேடியஸ் எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர். இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக வந்துருக்கு. 6.5 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். உடனே எழுதினா தான் மறக்காது. இது என்னது? ஓபி. நம்ம ஓஏ போட்டுட்டோம், இது பி. ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராய ரஃப் டயக்ராம். ஃபஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சோம். அதில் கிவன் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணோமா? மார்க் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். கிவன் மெஷர்மெண்ட்ஸ்னால் கொடுக்கப்பட்ட அளவு. டேக் எனி பாயிண்ட் ஓ. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு அந்த ஓவை சென்டராக வச்சு தானே நம்ம வரைவோம். ஸோ என்ன பண்ணணும்? சென்டரை ஓவாக மார்க் பண்ணுவோம். இந்த சென்டர் பாயிண்ட்டை ஏதோ ஒரு பாயிண்ட் ஓன்னு எடுக்கும், அதை தான் நம்ம சென்டராக வைக்கிறோம். அதான் மீனிங். மார்க்கெட் சென்டர். நெக்ஸ்ட்டு ஓவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோமா? வித் ஓஆர் சென்டர் அண்ட் ட்ராயர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஓஏ ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்கிள் வரைகிறோம். அப்பவும் அதே சென்டர் தான், சேம் சென்டரை வச்சு தான் நம்ம வரைகிறோம் இன்னொரு சர்க்கிளுமே. வித் ஓஆர் சென்டர் அண்ட் ட்ராயர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், அதை ஓபின்னு வச்சுருந்தோம். 6.5 சென்டிமீட்டரில் தானே வரைஞ்சோம். தஸ் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் C1 அண்ட் C2 ஆர் ட்ரான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம வித்து கண்டுபிடிக்கணும். வித்து கண்டுபிடிக்கணும்னா ஓபி மைனஸ் ஓஏ. ஓபி எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர் மைனஸ் ஓஏ 3.5 சென்டிமீட்டர். யூனிட் சென்டிமீட்டர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் தானே வரும். 5லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 0, 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3. ஸோ வித் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். வித் 3 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செகண்ட் ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம் இதில் நமக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ரேடியஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஆர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இது என்ன கொடுத்துருக்கு? டி கொடுத்துருக்கு. டின்னா டயாமீட்டர். அப்போது டயாமீட்டரில் ஹாஃப் தானே ரேடியஸ். டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டி 6.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, 11.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா D/2. டி எவ்வளவு? இதிலே போட்டுடலாமா? 6.4. டி எவ்வளவு? 6.4 டிவைடட் பை 2. இந்த இதுக்கும் பார்க்கலாம். R ஈக்குவல் டு D/2 தானே. D 11.6 டிவைடட் பை 2. இதில் ஒரு பாயிண்ட்டு தான். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணலாம். R ஈக்குவல் டு 1 2 3 2s are 6. இந்த பாயிண்ட்டை அப்படியே வைக்கணும். 2 2s are 4. இதை கேன்சல் பண்ணி தான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 3 2s are 6. பாயிண்ட் அப்படியே வைக்கிறோம். 2 2s are 4. இதையும் கேன்சல் பண்ணுறோம். 1 2 11 விலவுனா 5 2s are 10. 5 2s are 10னா 11ல் 10 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1. 1 6 இங்கே வந்துடும். இந்த பாயிண்ட்டை அப்படியே போடணும். 16னா 8 2s are 16. ஸோ ஆர் ஈக்குவல் டு இங்கே 5.8, இங்கே நம்ம 3.2 போடலை. யூனிட்டை கண்டிப்பாக போடணும். எவ்வளவு? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். ஸோ இன்னர் ரேடியஸ் 3.2 சென்டிமீட்டர், அவுட்டர் ரேடியஸ் 5.8 சென்டிமீட்டர். இதை வச்சு நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் டயக்ராம் போட்டுடலாம்.
இது அவுட்டர் ரேடியஸ் போடுறோம் ரஃப் டயக்ராமுக்கு. சூப்பராக இருந்துச்சா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இல்லை சென்டர் ஓ. ஃபஸ்ட்டு இன்னர் ரேடியஸ் எவ்வளவு 3.2 சென்டிமீட்டர். இதை வந்து டயாமீட்டரை வச்சு அப்படியே வச்சு சர்க்கிள் போடுறாதீங்க. ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சர்க்கிள் போடுங்க. அவுட்டர் ரேடியஸ் 5.8 சென்டிமீட்டர். இது ஏ, இது பி இல்லை இன்னர் சர்க்கிள் C1, அவுட்டர் சர்க்கிள் C2. மெயின் டயக்ராம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இதில் ஓன் மார்க் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இன்னர் ரேடியஸ் 3.2 சென்டிமீட்டரா, 3.2 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுக்கலாம். 3.2 எப்படி எடுக்கணும்? உங்களுக்கு 3 எடுக்கணும்னா தெரியும். இந்த 0லேருந்து 3 வரை எடுக்கணும்னு தெரியும். 3 பாயிண்ட்னா 3க்கு அப்புறம் 1 2 இந்த 2 செகண்ட் லைன் இருக்கா, அது வரையும் எடுக்கணும். ஸோ இந்த நீடில் 0வில் வச்சுட்டு 3.2 கொண்டுடலாம். வந்துட்டோமா? 3.2 கரெக்டாக வந்துட்டு. இந்த 3க்கு அப்புறம் 2 குட்டி லைன் இருக்கா, அந்த குட்டி லைனில் செகண்ட் லைனில் இந்த பென்சில் டிப்பை வைக்கணும். 3.2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது ஓவர் சென்டராக வச்சு டயக்ராம் வரையலாம். ஓ வச்சுருக்கா, இன்னர் சர்க்கிள் 3.2 சென்டிமீட்டர். இது வந்து ஓன்னு வச்சுருக்கோம். இது ஏ 3.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 5.8 எடுக்கலாம். 5.8 எப்படி எடுக்கணும்னா, இந்த 0லேருந்து 5 இங்கே இருக்கா, அப்புறம் இந்த குட்டி லைன் இருக்கா, இது 5th, இது 6th, இது 7th, இது 8th. இந்த 8th குட்டி லைனில் இந்த பென்சில் நீடில் வைக்கணும். ஓகே, அந்த 0வில் இந்த காம்பஸ் நீடில் வைக்கணும். 5.8 இந்த எடுத்துட்டோமா? 5.8 தெரியுதா? இப்படி 5.8 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓவர் சென்டராக வச்சு 5.8 என்ன பண்ணலாம், வரைஞ்சிடலாம். இந்த டாப்பில் பிடிச்சா நம்ம ஈஸியாக சர்க்கிள் போட்டுடலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் அந்த பென்சிலை என்ன பண்ணக்கூடாது, ஆடக்கூடாது. காம்பஸும் ஆடக்கூடாது. கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்காக மாட்டி வச்சுட்டு சர்க்கிள் போட்டோன்னா ஈஸியாக போட்டாச்சா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிடச்சிருச்சு. ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சா? 3.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் லைன் என்னது, 5.8. ஸோ நம்ம இதில் லைன் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளவு 5.8 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். இது பி. டயக்ராம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரா எ ரஃப் டயக்ராம் அண்ட் மார்க் இட் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். நம்ம ஒன்று மறந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு C1 போடணும், செகண்ட் சர்க்கிளுக்கு C2 போடணும். செகண்ட் ப்ராப்ளம்லேயே இந்த C1 C2 போட மறந்துட்டோம். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் எழுதுவோம்ல, திஸ் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் C1 and C2 ஆர் ட்ரான். அப்போ C1 C2 என்னன்னு தெரியணும்ல, டயக்ராமில் போட்டால் தானே தெரியும். ஃபஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சுவோம். கிவன் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு ஓங்கிற பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம அதை தானே சென்டராக வச்சு சர்க்கிள் போட்டோம். டேக் எனி பாயிண்ட் O and mark it as the center. With O as center and draw a circle of radius OA. இன்னர் ரேடியஸ் சொன்னாலும் அதான் 3.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்க்கிள் வச்சோம். அப்பவும் ஓவை தான் சென்டராக வச்சோம். வித் O as center and draw a circle of radius OB equal to 5.8 சென்டிமீட்டர். ரெண்டு சர்க்கிள் கிடச்சிருச்சா? அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான். thus the concentric circles C1 and C2 are drawn. நெக்ஸ்ட் வித்து கேட்டிருந்தாங்கல்ல, வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ OB மைனஸ் OA, இந்த வேல்யூ 5.8 மைனஸ் 3.2. 5.8லேருந்து 3.2 மைனஸ் பண்ணணும். 8லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 6. 0.5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 2.6 கிடைக்குதா? ஆன்சர் 2.6 சென்டிமீட்டர். அப்போ வித்து எவ்வளவு? 2.6 சென்டிமீட்டர். இதுதான் நம்ம லாஸ்ட் ஃபைனல் ஆன்சராக எழுதுகிறோம். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் வந்து டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்களான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்து
டயக்ராம் வரைஞ்சிட்டு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எழுதணும். C1 C2 போடணும். யூனிட் கண்டிப்பாக போடணும். 4th one r equal to 5 cm, r equal 7.5 cm. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் டின்னு கொடுக்கல, ரேடியஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் தான் வரையணும். ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடலாம். 2 சர்க்கிள்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு கிவன் மெஷர்மெண்ட்டை என்ன பண்ணணும், மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது இன்னர் சர்க்கிள், இது அவுட்டர் சர்க்கிள். 2 சர்க்கிள் போட்டாச்சா? போட்டுட்டு சென்டர் ஓவாக மார்க் பண்ணிவிட்டு இன்னர் ரேடியஸ் தானே, இது வந்து இவ்வளோ லென்த்து தான், அது ஓஏ. இவ்வளோ 5 சென்டிமீட்டர். இது என்ன ஸ்மாலர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 7.5 சென்டிமீட்டர், அது பி. ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ரஃப் டயக்ராம் வரைஞ்சி எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் வரையணும்னா ஓங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணலாமா? இதை ஓவாக மார்க் பண்ணிடலாம். இந்த 7.5 எடுக்கும்போது இந்த ரஃப் டயக்ராம்லாம் வந்துடுது. ஸோ இங்கே பாயிண்ட் ஓன் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் கீழே தள்ளியே எடுக்கலாம். இந்த பாயிண்ட்டை ஓன் எடுத்தால் வராது. ஸோ இதை ஓன் எடுத்து நம்ம டயக்ராம் வரையலாம். இப்போ 7.5ன்னு வச்சோன்னா இங்கே ரஃப் டயக்ராமில் டச் ஆகலை. ஸோ நம்ம இதிலே சென்டர் ஓன் எடுத்துக்கலாம். இந்த சைடுமே 7.5ங்கும்போது வெளியே போகலைல்ல, இந்த சைடு 7.5 ஓகேயாக வரும். ஸோ இதில் இந்த சென்டரை வச்சு சர்க்கிள் நீட்டாக வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டர் தானே, ஸோ காம்பஸில் 5 சென்டிமீட்டர் எடுக்கலாம். நீடில் ஜீரோவில் வச்சுட்டு 5 வரை கொண்டுடலாம். 5 வந்துடுச்சா? இப்போ கரெக்டாக இருக்கா 5? கரெக்டாக எடுத்துகிட்டு ஓவில் வச்சு காம்பஸ் நீடில் வச்சு சர்க்கிள் இதையே வரைஞ்சிடலாம். இன்னர் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் மார்க் பண்ணிடணும், உடனே மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வரைய போகக்கூடாது. வரைஞ்ச உடனே எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தோம்? 5 சென்டிமீட்டர் எடுத்தோம். அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சர்க்கிள்கே போகணும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் 7.5 சென்டிமீட்டர். ஸோ 7.5 சென்டிமீட்டர் எடுக்கணும்னா அந்த நீட்டில் ஜீரோவில் வைக்கணும். வச்சுட்டு 7.5 இருக்கா? ஸோ 7.5 எடுத்துகிட்டு காம்பஸை ஓலை அதே ஓலை வச்சுட்டு சர்க்கிள் வரையணும். டாப்பில் பிடிச்சாலே போதும், சர்ன்னு சர்க்கிள் வந்துடும். சர்க்கிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிடலாமா? 7.5 தானே, 7.5 சென்டிமீட்டர். இதில் பி. இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சர்க்கிளை C1 வச்சுக்கணும், செகண்ட் சர்க்கிளை C2. இதை போட மறந்துடாதீங்க, நம்ம செகண்ட் ப்ராப்ளத்தில் வேறு மறந்துட்டோம். இந்த ப்ராப்ளத்துக்கு டயக்ராம் வரைஞ்சாச்சு, ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு, மெயின் டயக்ராம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா ஏ ரஃப் டயக்ராம். ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் டயக்ராம் தானே வரைஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த கிவன் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணோம் ரஃப் டயக்ராமில். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஓங்கிற பாயிண்ட் எடுத்து அதை சென்டராக வச்சு தான் நம்ம சர்க்கிளாகவே வரைஞ்சோம். ஸோ டேக் எனி பாயிண்ட் ஓ அண்ட் மார்க் இட் அஸ் த சென்டர். சென்டராக மார்க் பண்ணோம். வித் ஓ as சென்டர், சென்டரை மையமாக வைத்து ட்ரா எ சர்க்கிள். சர்க்கிள் வரைஞ்சோம். எவ்வளவு மெஷர்மெண்ட்டு? ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். அதை தான் நம்ம ஓஏன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாயிண்டில் ஓவை சென்டராக வச்சு தான் இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சோமா? வித் ஓ as சென்டர் அண்ட் ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஓபி ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். 2 சர்க்கிள் வரைஞ்சிருச்சோம் ஓவை சென்டராக வச்சு தான். அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நமக்கு C1 C2ன்னு கிடச்சிருச்சு. Thus the concentric circles C1 and C2 are drawn. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வித்து கண்டுபிடிக்க சொன்னாங்க கொஸ்டினில். ஸோ வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த மெஷர்மெண்ட்டை இந்த மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணணும். 7.5லேருந்து 5 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 2.5 வரும். ஏன்னா 7.5லேருந்து 5னா இங்கே தான் போடணும். 5ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லைனாலும் நம்ம 0 போடணும். 5ஐ இந்த சைட் போட்டு மைனஸ் பண்ணிடக்கூடாது. 7 ஹோல் நம்பர், அதே மாதிரி 5 ஹோல் நம்பர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது டெசிமல் நம்பரா? ஸோ
இப்படி தான் மைனஸ் பண்ணணும். 5 மைனஸ் 0 5 பாயிண்ட்டை போடுறோம். 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2. அப்போ 2.5 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ வித் இஸ் 2.5 சென்டிமீட்டர். இதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்சரும் கூட டயக்ராமும் வரைஞ்சிருச்சோம். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? அதில் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 5th ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே ஃபஸ்ட்டு ரேடியஸான்னு பார்க்கணும். ரெண்டுமே ரேடியஸ் கொடுத்துருக்கா? இல்லை. இந்த இதாக ரேடியஸ் கொடுத்துருக்கு, இது டயாமீட்டர். ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் பார்ப்பீங்க, ரெண்டுமே 6.2 தான். என்னடா 6.2 அப்படின்னு பார்த்தா இங்கே ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம ரேடியஸாக மாற்றணும். ரேடியஸ்னால் என்னது? டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம். டி எவ்வளவு? 6.2 டிவைடட் பை 2. இதை டிவைட் பண்ணால் 1 2 is 2, 3 2s are 6, பாயிண்ட் அப்படியே வைக்கிறோம். 1 2 is 2. அதுக்கப்புறம் 3.1 தான் நமக்கு என்னது ஆன்சர் கிடச்சிருக்கு. யூனிட் கண்டிப்பாக போடுறோம். இது இந்த ரேடியஸா ஆண்டுன்னு போட்டுட்டு இந்த ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டு ரேடியஸ் கிடச்சிருச்சு. நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஆர் இதே மாதிரியே போட்டுக்கோங்க. எப்படினாலும் ஒரே சிம்பிளாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்குல்ல. ரஃப் டயக்ராம் வரையலாம். ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. 2 சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இதில் சென்டர் ஓ. இல்லை ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இன்னர் ரேடியஸ் எப்படி பார்க்கணும்? இதில் இது ஸ்மால் வேல்யூன்னு இதானே 3.1 தானே. ஸோ 3.1 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். கிரேட்டர் வேல்யூ தான் இது ஏயா, இது பி. எவ்வளோ? 6.2 சென்டிமீட்டர். இது C1 சர்க்கிள், இது C2 சர்க்கிள். எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் மெயின் டயக்ராம் வரையலாம். 3.1 சென்டிமீட்டரில் ரேடியஸ் வச்சு இருக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஓங்கிற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுவோமா? ஸோ ஓங்கிற பாயிண்ட் எப்படி? இங்கே கிரேட்டர் வேல்யூ 6.2 தான். ஸோ 6.2 எங்கே வருது? இங்கே கிட்ட வருது. ஸோ நம்ம இங்கேயே வச்சுக்குவோம். எல்லாம் அங்கே போய் டச் ஆகும். எதுலேயும் போய் டச் பண்ணாத மாதிரி தான் சர்க்கிள் வரையணும். 3.1ன்னா இந்த நீட்டில் 0வில் வச்சுட்டு இந்த பென்சில் நீட்டில் வந்து 3.1னா 3க்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன கோடு இருக்கா அது வரை வைக்கணும். 3.1 வந்துடுச்சா? 3.1 கிடச்சிதா? 3.1 3க்கு அப்புறம் ஒரு இது வந்துச்சா? ஸோ நம்ம ஓவில் வச்சு ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் C1 வரைஞ்சிடலாம். C1 வரைஞ்சாச்சு. வரைஞ்ச உடனே எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு மார்க் பண்ணிடணும். எவ்வளோ வரைஞ்சோம்? 3.1 சென்டிமீட்டர். இது ஏ. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் 6.2 சென்டிமீட்டர். 6.2 எடுக்கலாம். இதில் 0வில் வச்சுட்டு 6க்கு அப்புறம் 2 ஸ்மால் லைன்ஸ் வருமா? அந்த செகண்ட் லைனில் வைக்கணும். தெரியுதா? செகண்ட் லைனில் இருக்கா? சின்ன கோட்டு மேலே அந்த பென்சில் நீடில். இதான் 6.2. இங்கே 0வில் வைக்கணும். அதை வச்சதுக்கப்புறம் சென்டர் ஓவை வச்சுட்டு சர்க்கிள் வரையணும். சர்க்கிள் சூப்பராக வந்துருச்சா? இது 6.2. உடனே மெஷர்மெண்ட் எழுதிடலாம். (6.2 சென்டிமீட்டர்). இது பி, இது C1ங்கிற சர்க்கிள், இது C2ங்கிற சர்க்கிள். ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் C1 C2 நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயர் ரஃப் டயக்ராம். ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சோம். அதில் கொடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணோம். அதான் மார்க் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஓங்கிற மெயின் டயக்ராம் வரைகிறதுக்கு ஓங்கிற பாயிண்ட் எடுத்தோம். அதை சென்டராக வச்சோம். அதான் டேக் எனி பாயிண்ட் ஓ அண்ட் மார்க் இட் அஸ் த சென்டர். அஸ் த சென்டர்னால் சென்டராக அதை மார்க் பண்ணோம். ஓவை சென்டராக வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சோம். இன்னர் ரேடியஸ் வச்சு செஞ்சோம்ல, அது ஸ்மால் வேல்யூ எது? 3.1. அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சோம். தான் வித் ஓ as சென்டர் அண்ட் ட்ரா a சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் OA = 3.1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு C1ங்கிற சர்க்கிள் வரைஞ்சோம். அதை ஓவை சென்டராக வச்சு தான் அதுவுமே வரைஞ்சோம். அதான் வித் ஓ as சென்டர்
and draw a circle of radius OB equal to 6.2 cm with OR centerனா சென்டரை மையமாக வச்சு வரைஞ்சோம் ஒரு சர்க்கிள், அதோடைய ரேடியஸ் 6.2. நமக்கு 2 சர்க்கிள் கிடச்சிருச்சு. அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஏன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொன்னோம்? ரெண்டுக்குமே சென்டர் சேமாக இருந்தால் அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். Thus the concentric circles C1 and C2 are drawn. ட்ரானா வரைகிறது, ஆர் ட்ரானா வரையப்பட்டது. வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் கண்டுபிடிக்கணும். அது ஓபி மைனஸ் ஓஏ. வித்தோட சர்க்குலர் ரிங்னா அதோட வித்துன்னா இந்த 2 வேல்யூஸை மைனஸ் பண்ணுவோம். 6.2லேருந்து -3.1. இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா 3.1 தான் கிடைக்கும். 6.2லேருந்து 3.1, 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1, 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3, 3.1 தானே. இது இந்த சம்முக்கு நமக்கு வித்து கிடைக்கான்னு பார்ப்போமா? வித்துனா என்ன, நான் ஃபஸ்ட்டு சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நல்லா. இந்த கேப்பு தான் இதிலேருந்து இந்த லென்த்து தான் என்னது வித்து. இதுதான் இங்கே இந்த 3.1 இருக்குது. இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம். வித்து 3.1 cm. ஓகே, அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன் போகலாம். இது 5th சப்டிவிஷன். இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டுமே ரேடியஸ் கொடுத்துருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 6, ஆனால் செகண்ட் ஒனில் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டயாமீட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ரேடியஸாக மாற்றணும். R ஈக்குவல் டு D/2 தானே. டியில் ஹாஃப் தான் ரேடியஸ். டி எவ்வளவு? 12. 12 டிவைட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் 6 2s are 12, 6 cm. ஸோ ரேடியஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? 7.1 cm அண்ட் R equal to 6 cm. ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். என்ன சர்க்கிள் வரையலாம்? குட்டி சர்க்கிளு. அதுக்கப்புறம் வெளியே வச்சு அவுட்டர் சர்க்கிள் வரையலாம். ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சா? ஃபஸ்ட்டு நம்ம ஓவை மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஸ்மால் வேல்யூ எது? 6. ஸோ இன்னர் ரேடியஸ் எவ்வளவு? 6 cm. நெக்ஸ்ட்டு 7.1. அப்போ இந்த லென்த்து 7.1 cm. இது ஏ, இது பி. நெக்ஸ்ட் மெயின் டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு ஓங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணும். அதுக்கு முன்னாடி எங்கே மார்க் பண்ணலாம்? 7.1 cm இருக்குது அவுட்டர் ரேடியஸ். ஸோ இங்கே எதுவும் டச் ஆகாத மாதிரி 7.1 வரை வேணும். ஸோ இங்கே வச்சுக்கலாம் நம்ம கெஸ் பண்ணி. ஓகே, இங்கே இல்லை, இங்கே தள்ளி கூட வச்சுக்கலாம். இங்கே 7.1 வருதா? கொஞ்சம் உள்ளே போகுதுல்ல, அப்போ இதில் வச்சுக்குவோம். அப்போ நம்ம இந்த பாயிண்ட் எடுத்தோன்னா இங்கேயும் டச் ஆகாது, இந்த ரஃப் டயக்ராம்லையும் டச் ஆகாது இல்லை? ஆமாம், ஆகாது. அப்படி தான் எடுக்கணும். இங்கே எல்லாமே டச் ஆகிற மாதிரி வரையக்கூடாது. ஏதோ ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஓன் போட்டாச்சா? இதை சென்டராக வச்சு ஃபஸ்ட்டு 6 cm எடுக்கலாம். நம்ம காம்பஸில் 6 cm தானே எடுக்கணும். 6 cm எடுக்கிறதுக்கு நம்ம 6 எடுத்தாச்சு. எடுக்கிறதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இப்படி சின்னதாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை விட பெரிய லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படி கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் ஈஸியாக டக்குன்னு கிடச்சிரும். 6 cm கிடச்சிருச்சா? வரைஞ்சிடலாம். ஓவர் சென்டராக வச்சு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 6 cm வரையணும். காம்பஸை டாப்பில் பிடிச்சிட்டே வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு C1 சர்க்கிள் வரைஞ்சாச்சா? நெக்ஸ்ட்டு ரேடியஸ் 7.1 cm. காம்பஸில் 7.1 எடுக்கலாம். இதில் வந்து 7.5 கிட்ட இருக்குது. ஸோ கம்மி பண்ணலாம். 7.1 வந்துருச்சு. இந்த வந்துருச்சா? 7க்கு அப்புறம் ஒரே ஒரு குட்டி லைன் இருக்கும்ல, அதில் வைக்கணும். அதான் 7.1. நெக்ஸ்ட்டு வரைஞ்சிடலாம். ஓவர் சென்டராக வச்சு நோட்டை எதையுமே பண்ண வேண்டாம். காம்பஸை மட்டும்
திருப்பிட்டு போகணும். நமக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம இதில் என்ன ஃபஸ்ட்டு பண்ணலை, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். அதை மார்க் பண்ண மறந்துட்டோமா? ஃபஸ்ட்லேயே மார்க் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் இந்த சம்க்கு கொஞ்சம் மறந்துட்டோம். இந்த ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். தெரிலனா ரஃப் டயக்ராமில் பார்த்துக்கோங்க. 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிளுக்கு 7.1 தானே, 7.1 சென்டிமீட்டர். இது பி, இது ஏ, இது C1ங்கிற சர்க்கிள், இது C2ங்கிற சர்க்கிள். நெக்ஸ்ட்டு வித்து கண்டுபிடிப்போம். வித்து கண்டுபிடிக்க 7.1லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1.1 கிடைக்கும் வித்து. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா எ ரஃப் டயக்ராம். ஃபஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சோம். அதுக்கப்புறம் இந்த கொடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணோம். மார்க் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். டேக் எனி பாயிண்ட் ஓ. அப்புறம் ஓங்கிற பாயிண்ட் எடுத்தோம், அதுதான் சென்டராக வச்சோம். அதான் மார்க் இட் அஸ் த சென்டர். வித் ஓ சென்டர். சென்டரை, அதாவது ஓ தானே சென்டர், அதை சென்டராக வச்சு சர்க்கிள் வரைஞ்சோமா, அதோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம், அதோட ரேடியஸ் 7.1 சென்டிமீட்டர். வித் ஓ சென்டர், அதையும் ஓ சென்டர் ஓவாக தான் வச்சுருந்தோம். இந்த சர்க்கிளுக்குமே சென்டர் தான் ஓ தான், அந்த சர்க்கிளுக்குமே சென்டர் ஓ தான். அண்ட் ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஓபி 7.1 சென்டிமீட்டர். ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கிடச்சிருச்சா? ஏன்னா ரெண்டுக்குமே சென்டர் சேம் தான். சேமாக இருந்தாலே அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான். Thus, the concentric circles C1 and C2 are drawn. Width of the circular ring கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். 7.1 மைனஸ் 6 சென்டிமீட்டர். 7.1லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6 இங்கே தான் போடணும். ஏன்னா 7 ஹோல் நம்பர், 6 ஹோல் நம்பர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தது டெசிமல் நம்பரா, இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுங்க 0 போட்டிருக்கோம். 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1, பாயிண்ட்டு 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1. உங்களுக்கு தெரியலனா ரெண்டு ஸ்மாலர் வேல்யூவை ஆட் பண்ணுங்கள், கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். நம்ம பண்ணது கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா 6 கூட நம்ம எங்கே போட்டு மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் ராங் ஆயிரும். நம்ம பண்ண ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு பார்க்க 2 ஸ்மாலர் வேல்யூ ஆட் பண்ணால் கிரேட்டர் நம்பர் வந்துடும். இதையும் ஆட் பண்ணால் 7.1 வந்துடும். ஸோ ஆன்சர் 1.1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வித்து எவ்வளவு? 1.1 தானே, 1.1 சென்டிமீட்டர் வந்துடுச்சா? இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஃபினிஷ்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் diagram. Thank you.